விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் அப்படின்னாலே யானை முகத்தான்னு சொல்லுவாங்க. தடைகளை நீக்குபவர் தான் விநாயகர். அவருக்கு கணேசன், விக்னேஸ்வரன் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போனாலுமே விநாயகர் சிலை இருக்கும். விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம மற்ற தெய்வத்தை வழிபடணும். தடைகளை நீக்குபவர் தான் விநாயகர். விநாயகர் சதுர்த்தி பற்றி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி விநாயகரோட பிறந்த நாளை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்தியாக. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம காலையிலே குளிச்சுட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு 11 முறை, அதாவது 11 முறை விநாயகர் கோவிலில் விநாயகரை சுற்றி வழிபடலாம். இது ரொம்பவே நல்லது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் விநாயகர் சிலை வச்சு கும்பிடுவோம் வருஷம். இது ரொம்பவே சிறப்பான விஷயம். விநாயகர் நம்ம 3 நாள் வீட்டில் வச்சுருந்து நம்ம கஷ்ட நஷ்டங்களெல்லாம் சொல்லி, நம்ம கவலைகளெல்லாம் சொல்லி வேண்டி வழிபட்டுட்டு நம்ம 3ஆவது நாள் அந்த நம்மளோட கஷ்டங்களும் விநாயகரை கரைக்கும்போது நம்மளோட கஷ்டங்களும் விநாயகரோட சேர்த்து கரைஞ்சிரும் அப்படிங்கிறது இதோட ஐதீகம். அதனால் நம்ம விநாயகர் 3 நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடலாம். இது ரொம்பவே சிறப்பு. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன விநாயகர்னாவே கொழுக்கட்டை தான். ஸோ நம்ம கொழுக்கட்டை செஞ்சு விநாயகரை வழிபடலாம். அடுத்து விநாயகருக்கு அருகம்புல் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அதை வச்சு வழிபடலாம். எருக்கம்புல் மாலை சொல்லுவாங்க, எருக்க மாலை. அதை விநாயகருக்கு வாங்கி வைக்கலாம். இதை வச்சு நம்ம விநாயகரை வழிபடலாம். கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாமே வச்சு நம்ம விநாயகரை வழிபட்டால் ரொம்பவே சிறப்பு. தேங்க்யூ.